என் மேலே நீங்கள் இருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றியும் சொன்னோம். உண்மையிலே என் மேலே பாசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இல்லை வாங்க, என்ன ஏதுங்கிறத நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்னால் யாருக்கும் தொந்தரவு கூடாதுன்னு நினைப்பான்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன சாக்கா வச்சு நீங்கள் உட்காரது எனக்கு அசிங்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா இல்லை சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சார், ஒரே ஒரு வார்த்தை இல்ல நாங்க அதை பண்ணி கொடுத்துறோம். அந்த இன்னமும் யாருமே சொல்லலையே சார். இப்பயும் அதுக்கான வழிவகுக்கிற மட்டும் தான் சொல்றீங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் ஆச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. இப்பயும் நான் கிளம்பிடுறேன். அவ்வளவுதான். எதா இருந்தாலும் நான் சொல்றேன், நான் இங்கதான் இருக்கேன், நான் இப்ப போகல. ஆனா நம்முடைய கோரிக்கையோ நம்முடைய இதை என்ன சாக்கு வச்சு நீங்க இந்த மாதிரி உட்கார்றது எனக்கு பேசுவோம். என்ன எதா இருந்தாலும் நம்ம உள்ள உட்காந்து பேசுவோம். சார் வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாங்க, அடுத்து மேம் பேசுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்க நடவடிக்கை எடுத்துக்கும் போது ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுங்க. சரின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான். இவ்வளவு தூரம் பேசவே இல்லை. இப்ப நம்ம பேச போற விஷயத்த அங்க உட்கார்ந்து பேசலாம் வாங்க சார். என்ன பேச போறாங்க? இது சேலம் செட்டிச்சாவடி கிராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலிருந்து நாங்க எல்லாரும் எங்க ஸ்கூல் ஹெச்எம் மாத்துறதுனால நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஹெச்எம் தான் வேணும், தலைமை ஆசிரியர் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கணும்ன்றதுக்காக நாங்க எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். நாங்க வேற எதுவும் பண்ணல, போராட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்க ஹெச்எம் சார் நல்லவர். நீங்க அது பொய்யான பெட்டிஷனாலேயோ எதனால அவங்க மாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா பெட்டிஷன் போயிருக்கு, அதனால மாத்திருக்காங்க. அவர் மேல என்ன நடவடிக்கை அது பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட விசாரிச்சிருந்திருக்கலாம். இப்ப என் பிள்ளைங்க 2 பேர் இங்க படிக்கிறாங்க. அவங்க அந்த இதுல முன்ன இருந்ததை விட இப்ப தரமாவே இருக்கு. இப்ப எங்க ஸ்கூலுக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காரு. இப்ப 5 மாசம் தான் ஆகுது. அந்த 5 மாசத்துல எங்க ஸ்கூலுக்கு பேக் கொடுத்துருக்காரு. அவரோட சொந்த செலவுல பேக், இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல பண்ற மாதிரி எங்களுக்கு டைரி, அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நிறைய பண்ணிருக்காரு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ற விதமா இப்ப வாரம் ஃபுல்லா அந்த வாரத்துல பிள்ளைங்க லீவ் போடாம வர பிள்ளைங்களுக்கு பேனாவோ பென்சிலோ இப்படி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்து மறுபடியும் அந்த மாசம் ஃபுல்லா லீவ் இல்லாம அட்டெண்டன்ஸ் ஃபுல்லா வரவங்களுக்கு, அப்புறம் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்குன்ட்டு இப்படி நிறைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ற விதமா நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக பேரண்ட்ஸ் எந்த ஒரு அதாவது சொல்றதுன்னா வெளியில கலெக்ஷன் எல்லாம் இல்ல, அவரோட சொந்த செலவுல எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு ஹெச்எம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஏன் திடீர்னு மாத்தணும்? நாங்க ஏன் எங்க நல்லாசிரியரை நாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து அனுப்பணும்? எங்களுக்கு எங்க ஹெச்எம் சார் எங்களுக்கே இருக்கட்டும், வெளியே நாங்க அனுப்பல. எங்களுக்கு வேற எந்த ஹெச்எம் சாரும் வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற ஹெச்எம் சாரே போதும். இவர் இன்னும் இருந்தாருன்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எங்க ஸ்கூல்லே ஒர்க் பண்ணட்டும். அவர் இருந்தாருன்னா இன்னும் எங்க ஸ்கூல் மேன்மை அடையணும் தான் எங்களோட விருப்பம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.